யுத்தம் தந்த ஆறாத வடுக்களை சுமந்த வண்ணம் இன்னும் பலர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றனர். யுத்தத்தின் நினைவலைகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்காலத்தை வளம் பெற செய்வதற்காக தற்போது அவர்கள் போராடி வருகின்றனர். அவ்வாறு வாழ்க்கையுடன் போராடும் ஒருவரே மன்னார் வட்டக்கண்டலைச் சேர்ந்த முன்னாள் போராளியான மெருசலின் ராபர்ட். 2010ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட மெருசலின் ராபர்ட் என்ற இந்த முன்னாள் போராளி தனது 6 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வாழ்க்கையுடன் போராடி வருகின்றார். அன்றாட வாழ்க்கை செலவை கோழி மற்றும் ஆடு வளர்ப்பின் ஊடாக ஈட்டிக்கொள்ளும் இவர் வறுமையின் காரணமாக இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட வீட்டின் நிர்மாண பணிகளை பூர்த்தி செய்ய முடியாத இக்கட்டை எதிர்கொண்டுள்ளார். இதுவரைக்கும் எனக்கு புனர்வாழ்வு ஆணையாளத்தில் எந்தவித உதவியும் வழங்கப்படையில் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்றும் நான் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 6 பிள்ளைகள். கஷ்டமான சூழ்நிலைமையில் என்ற இயலாத நிலைமையிலையும் நான் என் பிள்ளைகளை வளர்க்கணும், படிப்பிக்கணும், அவங்கள பெரிய கஷ்டத்தின் மத்தியில் வாழ்றேன். தமது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான கல்வி தேவையை பூர்த்தி செய்வதே ஒரு கண்ணின் பார்வையை முற்றாக இழந்துள்ள இந்த முன்னாள் போராளியின் இலக்காக உள்ளது. அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வரும் முன்னாள் போராளிகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு மற்றும் வாழ்வாதார கடனுதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமையாகும்.